Hi everyone, this is Arvi Charanya. இது சவுத் ஃபர்ஸ்ட் தமிழ். வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல அதிமுக பாஜக இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணியில பாமக தலைவர் அன்புமணி ராமதாசும் இணைய இருக்காரு அப்படிங்கிற செய்திகள் வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த வகையில என்டிஏ கூட்டணி இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வலுப்பெறக்கூடிய நிலையில இருக்கு. இதுல இன்னும் சில கட்சிகள் கூட சேரலாம் அப்படிங்கிறாங்க. முக்கியமா தாவேகா சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு. பிரேமலதா விஜயகாந்த் சேரலாம். அதே போல டிடிவி தினகரன் பேச்சுவார்த்தை நடத்தி அவரையும் கூட இந்த கூட்டணியில சேர்த்துக்கலாம். இப்படியான ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. ஆனா விஜயோட தலைமையில தனி அணியை உருவாக்கி தனியா ஒரு கூட்டணி உருவாக்கி அவரோட தலைமையில டிடிவி தினகரன், பிரேமலதா விஜயகாந்த் இவங்க எல்லாரும் சேரும் போது 4 முனை போட்டியா உருவாகும். அந்த 4 முனை போட்டி தான் வரக்கூடிய 2026 தேர்தல் களத்துல தங்களுக்கு சாதகமா இருக்கும் அப்படிங்கிறது திமுகவோட எண்ணம். எனவே அப்படி ஒரு கூட்டணி உருவாக்கக்கூடிய முயற்சியில திமுக இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. இது பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக 12 கட்சிகளோட கூட்டணி அமைத்து போட்டிட்டாங்க. அதே அதிமுக 9 கட்சிகளோட கூட்டணி அமைத்து 2021 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டது. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல திமுகவுக்கு நிகரான ஒரு வலுவான கூட்டணி அமைக்க வேண்டிய கட்டாயத்துல அதிமுக பாஜக கூட்டணி இருக்கு, என்டிஏ கூட்டணி இருக்கு. எனவே தாவேகாவை அவங்க ரொம்ப எதிர்பார்க்கிறாங்க. அப்படி தாவேகா வரல அப்படின்னா பாமக, பிரேமலதா விஜயகாந்த், டிடிவி தினகரன் இவங்க எல்லாரையும் தங்களோட அணில இணைக்கணும் அப்படிங்கறதான் என்டிஏ கூட்டணியோட திட்டம். முதற்கட்டமா அன்புமணி ராமதாஸ தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்காக பாஜக பொறுப்பாளரா நியமனம் செய்யப்பட்டுள்ள பைஜெயந்த் பாண்டா அன்புமணிய சந்திச்சிருக்காரு. இந்த சந்திப்புல கூட்டணி விவகாரம் குறித்து பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறதா சொல்லப்படுது. அன்புமணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய 60 தொகுதிகள்ல அவரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. பாமகவை பொறுத்த வரைக்கும் அன்புமணி ராமதாஸ்க்கு தான் பெரும்பாலான ஆதரவு இருக்கு அப்படின்னாலும் கூட, பாமக கட்சி அன்புமணிகிட்ட தான் இருக்கு அப்படின்னாலும் கூட, பாமக தொண்டர்கள் அன்புமணிக்கும் ராமதாஸ்க்குமான அந்த மோதலை விரும்பல அப்படின்னு தான் சொல்லப்படுது. எனவே தன்னுடைய தொண்டர்கள் சோர்ந்து போயிடக்கூடாது, இந்த நேரத்துல தங்களோட வாக்கு வங்கிய மற்ற கட்சிகள் பயன்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்பவே அவர் இந்த சுற்றுப்பயணத்தை ரொம்ப தீவிரப்படுத்திருக்காரு. இந்த நிலையில தான் பைஜெயந்த் பாண்டா அன்புமணி ராமதாஸோட சந்திப்பு நடந்திருக்கு. ஏறக்குறைய 1/2 மணி நேரம் இவங்களுடைய சந்திப்பு நடந்ததா சொல்லப்படுது. இந்த 1/2 மணி நேர பேச்சுவார்த்தையில எவ்வளவு தொகுதிகள் பாமகவுக்கு ஒதுக்குவாங்க, வேறு யாரெல்லாம் என்டிஏ கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு, இவங்களுக்கு ராஜ்யசபா சீட் கொடுப்பாங்களா இல்லையா, இப்படியான விஷயங்கள்லாம் இந்த பேச்சுவார்த்தையில நடத்தப்பட்டதா சொல்லப்படுது. பாஜகவை பொறுத்த வரைக்கும் 2014 இருந்தே அவங்க கூட்டணியில அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு முக்கியமான கட்சி பாமக. 2016 மட்டும்தான் அவங்க பாஜக கூட்டணியில இல்ல. மற்ற எல்லா சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலையும் அவங்க தொடர்ந்து பாஜகவோட இணக்கமா தான் இருக்காங்க. எனவேதான் என்டிஏ கூட்டணியில வலுவான கட்சிகள் சேரணும் அப்படின்னு முடிவெடுக்கும் போது முதற்கட்டமா இவங்க பாமகவுல இருந்து பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கிறாங்க. அதிமுக, பாஜக 2 கட்சிகளுமே பாமகவுக்கு இடங்கள் ஒதுக்கீடுல அவ்வளவா தயக்கம் காட்டாது. அவங்க ஓரளவு 25 இடங்கள் கேட்டாலும் கூட அவ்வளவு இடங்களையும் ஒதுக்குவதற்கு 2 கட்சிகளுமே தயாரா தான் இருக்கும். ஆனா இந்த 2 கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நெருடல் என்னன்னா, அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் மோதல் போக்கு இருக்கிறதுனால பாமக தொண்டர்களோட எண்ணம் என்னவா இருக்கும், இவங்களோட வாக்கு வங்கி அப்படியே பாமகோட வாக்கு வங்கி அப்படியே பாமகவுக்கு கிடைக்குமா, இப்படியான எண்ணம்லாம் 2 கட்சிகளுக்குமே இருக்கு. அதனாலதான் இந்த பேச்சுவார்த்தையின் போதே ராமதாஸையும் நீங்க அரவணைக்கணும், ராமதாஸையும் எப்படியாவது சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிற கோரிக்கையும் பாஜக தரப்புல முன்வைக்கப்பட்டதா சொல்லப்படுது. ஏறக்குறைய என்டிஏ கூட்டணியில அன்புமணி ராமதாஸ் இடம்பெற போவது உறுதி, பாமக இடம்பெற போவது உறுதி அப்படிங்கிறாங்க. அடுத்ததா பிரேமலதா விஜயகாந்த். பிரேமலதாவை பொறுத்த வரைக்கும் அவரு இந்த கூட்டணிக்கு தான் போவாரு அப்படின்னு இப்ப உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னா கடைசி நேரத்துல கூட அவர் என்ன முடிவு வேணாலும் எடுக்கலாம். ஒரு பக்கம் திமுக கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாலும் ஒரு பக்கம் அதிமுக கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. இவங்களுக்கு இப்போ புதுசா ஒரு ஆப்ஷன் இருக்கு, தாவேகா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. எனவே இந்த 3 கட்சிகளோடையும் கூட அவங்க பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கு. அதனாலதான் இப்பவே யாரோட கூட்டணி அப்படிங்கறத அவங்க முடிவு பண்ணல. ஏறக்குறைய 3 பேரையுமே அவங்க விமர்சனம் பண்றாங்க அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் பிரேமலதா திமுக விமர்சனம் பண்ணாலும் இன்னொரு பக்கம் அதிமுக விமர்சனம் பண்றாரு. அதே சமயம் கரூர் விவகாரத்துல விஜயும் அவரு விமர்சனம் பண்றாரு. எனவே இவர் யாரோட கூட்டணி போவார் அப்படிங்கிறது ஒரு கணிக்க முடியாத சூழலா தான் இருக்கு. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் யார் அதிகமான இடங்கள் கொடுக்குறாங்களோ அவங்களோட தான் கூட்டணி அப்படிங்கறதா அவங்களுடைய நிலைப்பாடு. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலே அவங்க அதிமுக கிட்ட இருந்து அதிகமான தொகுதிகள், ஏறக்குறைய 30 தொகுதிகள் எதிர்பார்த்தாங்க. ஆனா அவ்வளவு தொகுதிகளை ஒதுக்க அதிமுக தயாரா இல்ல அப்படிங்கறதுனாலதான் அவங்க அந்த கூட்டணியில இடம்பெறாம டிடிவி தினகரனோட கூட்டணி அமைத்து போட்டிட்டாங்க. அந்த கூட்டணியில அவங்களுக்கு 60 தொகுதிகள் கிடைச்சது. இந்த நிலையில 2024 நாடாளுமன்ற தேர்தல அதிமுக கூட்டணியில தேமுதிக அங்கம் வகித்தது. அப்ப எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் அதிமுக தரப்புல கொடுப்பாங்க அப்படிலாம் பிரேமலதா விஜயகாந்த் சொன்னாரு. ஆனா தேர்தல் முடிந்து சில நாளைக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி பேசும்போது அப்படியான வாக்குறுதி எல்லாம் நாங்க கொடுக்கல அப்படின்னு சொன்னதுனால வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல பிரேமலதா விஜயகாந்த் எந்த கூட்டணியில இடம்பெறுவார் அப்படிங்கிறது ஒரு கேள்வியாவே இருக்கு. ஒருவேளை அவரு விஜய் பக்கம் கூட போகலாம். விஜய் தனியா கூட்டணி அமைக்கிறாரு, தனித்து தன்னோட தலைமையில ஒரு அணி அமைக்கிறார் அப்படின்னா அந்த பக்கம் கூட பிரேமலதா விஜயகாந்த் போவதற்கான வாய்ப்புங்கிறது இருக்கு. ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் தேமுதிகவோட ஆதரவும் அவருக்கு தேவைப்படுது. கேப்டன் விஜயகாந்த் பேரை சொல்லி அந்த வாக்கு வங்கியையும் அவருக்கு கிடைக்கக்கூடிய
அந்த ஒரு வாக்கு வங்கியும் கூட நம்ம பக்கம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் விஜய்க்கு இருக்கு. ஏன்னா இப்பவும் விஜயகாந்த் இருந்தா நல்லா இருந்திருக்குமே, விஜயகாந்த் இந்நேரம் சிஎம் ஆயிருப்பாரு, அவரோட அரசியலே வேற லெவல், அவரோட தைரியம் யாருக்கு வராது. இப்படி விஜயகாந்த் மரணத்திற்கு பிறகு அவருடைய அரசியலை போற்றி புகழக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதனால அவருடைய பெயரை நம்ம பிரச்சாரத்துல பயன்படுத்துறோம் அப்படின்னா அவருக்கு ஆதரவா பேசக்கூடியவர்கள் அவருக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நமக்கு வாக்களிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் விஜய்க்கு இருக்கு. அதனால தேமுதிக வருவதையும் விஜய் விரும்புவார் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அதனால பிரேமலதா விஜயகாந்த் பொறுத்த வரைக்கும் அவரு தாவேகா பக்கம் கூட போவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே போல பிரேமலதா விஜயகாந்த் திமுகவை ஒரு சில நேரம் விமர்சனம் பண்ணாலும் ஒரு சில நேரம் பாராட்டவும் செய்யறாரு. ஸ்டாலினுக்கு உடல்நிலை சரியில்லாத போது உடனே பிரேமலதா விஜயகாந்த் நேர்ல போய் அவர் சந்திச்சது ஒரு அரசியல் களத்துல ஒரு பரபரப்பா இருந்தது. ஒருவேளை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல பிரேமலதா விஜயகாந்த் திமுக கூட்டணி அமைக்க விரும்புறாரோ அப்படிங்கிற பேச்சு அப்ப கிளம்பினது. அந்த சமயம் ஸ்டாலின் பேசும்போது புதிய கட்சிகள் கூட்டணியில இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பேசியிருந்தாரு. ஒருவேளை அவர் தேமுதிகவை தான் குறிப்பிட்டு பேசுறாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுந்தது. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல்ல திமுக கூட்டணியில பிரேமலதா விஜயகாந்த் இணைய விரும்பினார் அப்படின்னா திமுக ஏத்துக்கலாம். ஆனா இடங்கள் ஒதுக்கீட்டுல சிக்கல் வரும். ஏன்னா பிரேமலதா விஜயகாந்த் பொறுத்த வரைக்கும் அதிகமான தொகுதிகளை தான் அவர் எப்போதும் எதிர்பார்ப்பாரு. அந்த அளவுக்கான இடங்கள் திமுகவால கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் ஏற்கனவே அதிக இடங்களை கேட்டு இப்பவே டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப கூடுதலா மக்கள் நீதி மையம் வேற இருக்கு. அப்படிங்கும் போது திமுக கூட்டணிக்கு வர விரும்பினாலும் கூட அவர்களுக்கான இடங்களை திமுகவால கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. கூட்டணி விஷயத்துல பாமக எந்த ரூட் எடுப்பாங்க அப்படிங்கறத நம்மளால கணிக்க முடியும். ஆனா தேமுதிக எந்த பாதையில போகும் அப்படிங்கறத நம்மளால கணிக்க முடியாது. அடுத்ததா தாவேகா. கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி விஜய் தலைமையில ஒரு அணி அமையும், விஜய் தனியா ஒரு கூட்டணி அமைப்பாரு, 4 முனை போட்டியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில கரூர் சம்பவத்திற்கு பிறகு அதிமுக பாஜக தொடர்ந்து அவருக்கு ஆதரவா செயல்படுறாங்க. எங்க கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு பகிரங்கமா அழைப்பு விடுக்கிறாங்க. ஆர்பி உதயகுமார் வெளிப்படையாவே 2 நாளைக்கு முன்னாடி பேசியிருந்தாரு, விஜய் எங்களோட கூட்டணிக்கு வரணும், அப்படி இல்லைன்னா திமுக ஆட்சி அமையும் போது தாவேகாவை ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது அப்படின்னு பேசியிருந்தாரு. சீனியர்களோட சேர்ந்து நீங்க பரீட்சை எழுதணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. அதே போல பாஜகவினரும் மறைமுகமா விஜய் தங்களோட கூட்டணியில இடம்பெறுவார் அப்படிங்கிறத மறைமுகமா பேசிட்டு தான் வராங்க. ஆனா விஜய் என்ன முடிவெடுப்பார் அப்படிங்கிறது ஒரு கேள்வியாவே இருக்கு. ஏன்னா அவருக்கு 2 விதமான கருத்து கணிப்புகள் போகுது. ஒண்ணு, நீங்க என்டிஏ கூட்டணிக்கு போறீங்க அப்படின்னா அது திமுகவை பலவீனப்படுத்தும் அப்படிங்கிறது. இன்னொன்னு, நீங்க தனியா போனீங்க அப்படின்னா உங்களோட வாக்கு வங்கி என்னங்கிறது தெரியும், உங்களோட பலம் என்ன அப்படிங்கறத இந்த தேர்தல் களத்துல நிரூபிக்க முடியும். இப்படியான கருத்து கணிப்புகள் போறதுனால அவரும் கிட்டத்தட்ட பிரேமலதா விஜயகாந்த் மாதிரி கூட்டணி விஷயத்துல கொஞ்சம் குழப்பமா இருக்காரு அப்படின்னு தான் சொல்லப்படுது. தேர்தலுக்கு நம்ம சில மாதம் இருந்தாலும் கூட்டணி குறித்த முடிவெல்லாம் டிசம்பர் ஜனவரிக்குள்ள எடுத்தாகணும். அந்த கட்டாயத்துல தாவேகா இருக்கு, டிடிவி தினகரன் இருக்காரு, பிரேமலதா விஜயகாந்த் இருக்காங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் 4 முனை போட்டி தான் தங்களுக்கு சாதகமா இருக்கும், தங்களோட வெற்றி எளிதாகும் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணம். ஏன்னா அதிமுக, தாவேகா, பாஜக, அவங்களோட சேர்ந்து பாமக, இவங்க எல்லாரும் ஒரே அணியில சேரும் போது அது திமுகவுக்கு மிகப்பெரிய சவாலா இருக்கும். திமுக எதிர்ப்பு வாக்குகள் பிரியாது, ஒரே கூட்டணிக்கே போகும். அதே சமயம் தாவேகா தனித்து களம் கண்டா திமுக எதிர்ப்பு வாக்குகள் பிரியும். அப்ப இந்த 4 முனை போட்டிங்கிறது திமுகவுக்கு சாதகமா மாறும். எனவே கூட்டணி விஷயத்துல ஒரு உறுதியான நிலைப்பாடு எடுக்காத பிரேமலதா விஜயகாந்தையும் எடப்பாடி பழனிசாமியோட தலைமையை ஏற்க விரும்பாத டிடிவி தினகரனையும் விஜய் தலைமையை ஏற்க வச்சு 4 முனை போட்டியை உருவாக்குறது தான் தங்களுக்கு சாதகமான ஒரு விஷயம் அப்படிங்கறத திமுக உறுதியா நம்புது. டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் அவர் ஏற்கனவே விஜயோட தலைமையில ஏற்கிறதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்ல, அவரோட தலைமையை ஏன் ஏற்கக்கூடாது அப்படின்லாம் பேசியிருந்தாரு. இப்ப வரைக்கும் அவரு விஜய் தனித்து களம் காண்பதுதான் அவருக்கு நல்லது அப்படிங்கிற விஷயத்த திரும்ப டிடிவி தினகரன் சொல்லிட்டு இருக்காரு. இதன் மூலமா விஜயோட கூட்டணி செய்யறதுல அவர் விருப்பமா இருக்காரு அப்படிங்கறத அவர் வெளிப்படையாவே பேசுறாரு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே போல பிரேமலதா விஜயகாந்தும் விஜயோட கூட்டணி அமைக்கிறதுல அவருக்கும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. அது மட்டும் இல்லாம கூடுதல் இடங்களும் பிரேமலதா விஜயகாந்துக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. விஜய் தலைமையில டிடிவி தினகரன் சேரும்போது பிரியக்கூடிய அதிமுக வாக்குகள் தங்களுக்கு சாதகமா இருக்கும் அப்படிங்கிறது திமுகவோட எண்ணம். விஜய் தனியா ஒரு அணி அமைக்கணும் அப்படிங்கறதுனாலதான் கரூர் விஷயத்துல கூட திமுக அவருக்கு ரொம்ப நெருக்கடி கொடுக்கலையோ அப்படிங்கிற விமர்சனத்தை பல பேர் முன் வச்சாங்க. ஒருவேளை திமுக ரொம்ப நெருக்கடி கொடுத்தா அவர் அதிமுக பாஜக பக்கம் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, எனவே அதுக்கு நாமளே வழி கொடுக்க கூடாது அப்படிங்கறதுனாலதான் அந்த நெருக்கடியை திமுக கொஞ்சம் குறைச்சிருச்சு. அவைக்காவோட 2ஆம் கட்ட தலைவர்களையே திமுக கைது பண்ணல, இப்படியான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில இந்த வழக்கு இப்ப சிபிஐக்கு போயிருக்கு. எனவே வரக்கூடிய காலங்கள்ல அவரு என்டிஏவோட கூட்டணி வைத்தே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்படலாம், அல்லது நெருக்கடியெல்லாம் தாண்டி தன்னோட தலைமையில தனியா ஒரு அணி அமைத்து அதுல டிடிவி தினகரன், பிரேமலதா விஜயகாந்த், ஓபிஎஸ் இப்படியானவர்களை சேர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலையும் விஜய் செயல்படலாம். எனவே வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல அதிமுக பாஜக எதிர்பார்க்கிற மாதிரி அவரு என்டிஏ கூட்டணியில சேர்றாரா,
அல்லது திமுக எதிர்பார்க்கிற மாதிரி மூன்றாவது அணி அமைக்கிறாரா, என்ன செய்ய போறார் விஜய் அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.